ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் லேடிஸ்ங்கும்போது சிம்பிள். இன்னைக்குள்ள காலகட்டங்களில் விமன் அண்ட் மென்னுங்கிறது தனித்தனியாலாம் யோசிக்க முடியாது. யார் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ஆம்பளை என்ன யோசிக்கிறாங்கன்னா தன்னுடைய ஒய்ஃப் வந்து அம்மா மாதிரியும் நம்மளுடைய பாட்டி மாதிரியும் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வர அந்த கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா தே வாண்ட் ஹேவ் தர் ஓன் லைஃப். அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும்னு வராங்க. இதில் இப்படி வச்சுக்க கார்த்தி, ஒரு மேட்ரிமோனியல் கான்ஃப்ளிக்ட் வருது ஒரு ஃபேமிலியில், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட். இன்னொரு ஃபேமிலியில் வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லை. இந்த கான்ஃப்ளிக்டில் பெரிதும் பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். அப்போ அந்த ஒரு பொண்ணு படிச்சிருந்தாங்கன்னா இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்காது. தே கேன் லீட் தேர் ஓன் லைஃப் பிகாஸ் படிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி கிடச்சிருக்கும். பட் இந்த சைடில் வந்து படிக்கலைங்கும்போது என்ன நடக்கும்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி இருக்காது. டிபெண்ட் ஆகிடுவாங்க யாரோ பிரதர்ஸ்கிட்ட, சிஸ்டர்ஸ் கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட. தட் இஸ் வாட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸிங்கிறது இன்றைக்கி வந்து சாய்ஸ் கிடையாது, இட்ஸ் அ மஸ்ட் ஒன்.